அது ஞான யோகம். இன்னொருவன் தனக்கு வெளியே கடவுளை தேடி கண்டடைகிறான். ஆனால் அவனுக்கு தன்னுடைய கடமையிலிருந்து விடுதலை கிடையாது. வீடு பேற்றை அடைய இரண்டு வழிகளே உண்டு. ஒன்று ஞான யோகம், மற்றொன்று கர்மயோகம். கிருஷ்ணா, நான் ஏன் ஞான யோக பாதையில் செல்லக்கூடாது? கர்மமின்றி உடலின் வாழ்க்கை முழுமையடையாது. மனிதன் சுவாசித்தே தீர வேண்டும். அவனுடைய நாசிகள் நறுமணத்தையோ நாற்றத்தையோ நுகர்ந்துதான் ஆக வேண்டும். இசையோ சப்தமோ செவிகள் அவற்றை கேட்டுத்தான் ஆக வேண்டும். காண வேண்டிய காட்சியினை கண்கள் கண்டுதான் தீர வேண்டும். ஆனால் யோகியானவன் எதை காண வேண்டும், எதை காணக்கூடாது என்பதை சுயமாக முடிவெடுக்கிறான். இந்த புள்ளியில்தான் அறிவிலியிலிருந்து ஞானியானவன் வேறுபடுகிறான். ஆகவே கர்மம் என்ற செயல் அவசியமாகிறது. ஏனெனில் செயலின்றி இந்த உடலை நிர்வகிக்க முடியாது. ஆகையால் விவேகமாக செயலாற்று அர்ஜுனா. ஆகையால் அர்ஜுனா, கர்மத்தை ஒரு வேள்வியைப் போல் நீ செய்வாயாக. கர்மம்தான் வேள்வி. கர்மம் என்ற வேள்வியை ஏற்பவன் பிரம்மனாகிறான். கர்மத்தின் வழி நேராக பிரம்மத்தை சென்றடைகிறது. ஆகவே சிருஷ்டி என்ற படைப்பின் சக்கரம் சுழலாதவன் வாழ்க்கை அர்த்தமற்றதாகிறது. நீ அந்த அர்த்தமற்ற வாழ்க்கையை தேர்ந்தெடுக்காதே. ஒரு சிறந்த மனிதனுடைய வாழ்க்கை உலகிற்கு ஒரு எடுத்துக்காட்டாக மாறிவிடுகிறது. என்னை நீ உதாரணமாக கொள். இந்த பூலோகத்தில் நான் காரியமாற்ற வேண்டிய அவசியம் ஏதும் இல்லை. நான் விரும்புவதை அடைய யாரும் தடையாக இருக்க முடியாது. ஆனாலும் நான் உன் எதிரே இருக்கிறேன். காரியமாற்றிக் கொண்டே இருக்கிறேன்.